குருவே துணை. இப்போ அதனை பார்த்து கொண்டிருக்கும் மேசராஜ் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கணவன் சேட்டு ஜோதிரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் நவம்பர் மாத பலன் என்னென்ன பலாபலன் செய்யலாம், எவ்வாறு இருக்கப் போகிறது பாருங்கள். விரிவாக பார்க்கும் முக்கியமான விஷயம் நடக்கப் போகிறது. என்னவென்று சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் விருச்சிக ராசியிலே ஆட்சி பெற்று புதனோடு இணைந்து அமைந்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையும் நடக்க இருக்கிறது. பொதுவாக திடீர் பண வரவு, திடீர் நிர்வாகம், திடீர் ஒரு ஆதரவு சப்போர்ட் உங்களுக்கு மேசராசி அன்புகள் கிடைக்கும். எல்லாம் சனியே தொடங்கியிருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பில்லை. சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் உங்களுக்கு. அதனால் வருத்தப்பட வேண்டாம். முக்கியமாக நண்பர்களுடைய ஆதாயம், தாய் மாமனுடைய ஆதாயம் அருமையாகவும் சிறப்பாகவும் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்க போகிறது. அதிசார குரு வேறு உங்களோட ராசிக்கு 5இல் இருப்பதனால் அங்கே குரு வகரமாகி அதிசார குருவாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதம் இருப்பதுனால இந்த புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக தள்ளி போகுது. 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு போகாத கோயில் இல்லை, போகாத பரிகாரம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க, ஏங்கி கொண்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் எல்லாமே பெண் குழந்தையாக இருக்குது, ஆண் வாரிசு ஒன்று கிடைக்குமா அப்படின்னு எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக ஒரு ஆண் வாரிசும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு கைமேல் பலன் ஏதோ வரையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அம்மா அப்பா ஆக போகிறீங்க, மற்ற வீட்டில் இருக்கும் பெரியவங்க தாத்தா பாட்டி ஆக போகிறாங்க. இதுதான் குரு வகரத்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளால் ஏதாவது உங்களுக்கு மன கஷ்டம் மன வேதனை இருந்தாலும், பேசாமல் இருந்தாலும் உறவு சிறப்பாக இருக்கும், பேசுவார்கள். உங்கள் பிள்ளை படிப்பும் மந்தமாக இருந்தாலும் அதுவும் சிறப்பாக நல்லபடியாக படிப்பு அதிகரிக்கும். வெளியூரில் ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பிள்ளைகளும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலையை நீங்கள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடிக்கொண்டிருக்கலாம். பெண் பிள்ளையாக தான் சரி, ஆண் பிள்ளையாக தான் சரி, வரம் தேடிக்கொண்டு இருப்பவர்களும் உங்கள் ஆண் பிள்ளைக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெண் அமையும், சொந்தத்தில் கூட அமையும், வேலையில் பொண்ணும் அமையும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்த்த பொண்ணோடு மறுபடியும் கேட்டு கல்யாணம் பண்ணின்னு வரலாம். அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும் உங்களுக்கு. அதே போல் உங்கள் பெண் பிள்ளைக்கும் திருமணம் கைகூடி வரும். அரசு வேலை மாப்பிள்ளை வருவார்கள். அதனால் நீங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குலதெய்வ கோயிலில் சென்று ஒரு முறை வாருங்கள். உங்கள் மகளுக்கு அரசு வேலை மாப்பிள்ளை உறுதியாக வருவார். நீங்கள் கை நினைக்கலாம். உங்களுடைய பிள்ளை உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நாட்டில் இருக்கும் அதிசார குருவால் உங்களுக்கு சொத்து பிரச்சனை எதாவது இருந்தாலும் தீரும். சொத்து பிரச்சனை மட்டும் இல்லை, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தாலும் தீரும். அதனால் திரிகோணத்தில் குரு அமைந்திருப்பது, திரிகோணத்தில் சொல்லலாம், கேந்திரத்திலும் சொல்லலாம். கேந்திரத்தில் அமைந்திருக்கும் குருவால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய 5இல் கேது பகவான் இருப்பது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றமில்லை, இருப்பதை அப்படியே கொண்டு போகலாம். குலதெய்வ கோயில் மட்டும் ஒரு முறை சென்று வாருங்கள். குலதெய்வம் கோயில் சென்று வருவது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குலதெய்வ தோஷமும் குலதெய்வ குற்றமும் இருப்பதனால் குலதெய்வ கோயில் சென்று அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 6இல் சுக்கிரன் இருப்பது கொஞ்சம்
எச்சரிக்கை கவனம் தேவை. பெண்களால் ஒரு அவமானப்பட வேண்டி வரும், அசிங்கப்பட வேண்டி வரும். கவனமாக இருங்கள். தேவையில்லாமல் வீண் செலவாகும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கையாளுவது சிறப்பு. கடன் தொழிலில் ஏற்கனவே அவதிப்பட்டு இருக்கிறீங்க, மேலும் மேலும் கடன்காரனாகத்தில் வாய்ப்பு உங்களை தேடி வருது. கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள், சரிங்களா? அதேபோல் அக்கா தங்கச்சி இல்லை வேறு யாராவது இருந்தாக்கா அவங்களால ஒரு தொல்லை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் நினைச்சு அவாய்டு பண்ணலாம். ஓகேவா? உங்கள் ராசிக்கு 7 சூரிய பகவான் அமைந்திருப்பது. கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சண்டை சச்சரவு, வாக்குவாதங்கள், சுறுசுறுப்பு, நெருக்குன்னு பேசுறது, இதெல்லாம் வருது. மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், என்னடா இது வாழ்க்கையே வெறுத்து போதுன்ற அளவுக்கு உங்களுக்குள்ள கணவன் மனைக்குள்ளே ஓடும். நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள், பார்ட்னர்ஷிப் செய்யும் தொழில்கள் இதெல்லாம் கூட கொஞ்சம் சிறப்பாக இல்லை. கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். நண்பர்கள் துரோகம் பண்ணுவார்கள். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் சிக்கல் வரும், சரிங்களா? அதனால் பார்த்து கொள்ளுங்கள். திருமணம், 2வது திருமணம் யாராவது காத்துட்ருக்கீங்களா? வெயிட் பண்ணு, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். மறு திருமண வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. முதல் திருமணம் தான் உங்களுக்கு கைக்கூடி வரவில்லை, சிறப்பாக இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த மறு திருமணம் என்பது வாழ்க்கையில் சிறப்பாகவும் இருக்கும். ஒரு நண்பர் மூலியமாகவோ உறவினர் மூலியமாக வரவங்க கண்டிப்பாக வருது. அந்த வரனை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம்னு சொல்லலாம், சாமர்த்தியம் என்று சொல்லலாம். அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 9 தெய்வ அனுகூலம். 10 தொழிலுன்னு பார்த்தா அவ்வளோ சிறப்பாக இல்லை உங்களுக்கு. மேசராசி அன்பர்களுக்கு தொழில் ஏதோ ஓடுது, ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க, ஏதோ ஒரு குடும்பம் நடக்குது, அவ்வளோதான். பெரிய அளவு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் இல்லை. வரவு ₹1 100 செலவு, 1000 தான் 10,000 தள்ளுபடி ஓடிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், போக போக சரியாகிவிடும் உங்களுக்கு. அதாவது ராசிக்கு 11 சனி ராகு இருப்பது உங்களுக்கு லாபம் இன்னமும் வருது. ஆனால் உங்களுக்கு பேராசை அளவுக்கு மீறி, அதாவது பேராசை பெருநஷ்டம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகள், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் என்று தேவையில்லாத ஆசையை வளர்த்து அதனால் செலவு பண்ணி கொஞ்சம் அகல காலை வச்சு பாதத்திற்கு மேலே வாய்ப்பு இருக்கிறது. ஆசைக்கு இடம் விடாதுங்க, தேவையில்லாத கற்பனை இடம் விடாதுங்க. கிடைக்காத பொருள் மேலே ஆசைப்படுவீங்க. அதனால் மூக்க உச்சின்னு தான் வரணும். இல்லீகல் தொடர்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னாக்க தண்ணி அடிக்கிறது, பெண்கள், மது மாது சுது, இதெல்லாம் தேவையில்லாத பழக்கங்கள். இதிலேருந்து நீங்கள் வெளியே வர பாருங்கள், பார்க்க சிறப்பாகும், வெற்றிகரமாக இருக்கும். ராசி 12 சனி இருப்பது செய்யும் தொழிலில் கொஞ்சம் விரயத்தை கொடுத்தாலும் போக போக சரியாகிடும். வருத்தப்பட வேண்டாம். நிறைய விரயமாகுது அப்படின்லாம் வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் எது நடந்தாலும் நன்மைக்கு என்று போங்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும், வருமானம் பெருகும். பெரியவங்களை நல்லா கவனிங்க, வயசானவங்களை நல்லா கவனிங்க. ரோட்டோர் இருக்க யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ரத்த உறவு இல்லாத ஆளுக்கு வயசானவங்க நீங்கள் உதவி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு புண்ணியம் வந்து சேரும். ஆகவே இதை செய்து உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள். வாழ வளமுடன். நன்றி, வணக்கம்.